வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஆப்பத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு ஸ்ட்ரூ ஒன்று பண்ணி காட்டுறேன். ரொம்ப சிம்பிள். ஆப்பம் எல்லாமே தேங்காய் பால் சாப்பிடுவாங்க. வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு சொன்னால் சிரமப்படவே வேண்டாம். தேங்காய் பால் மொத்தமாக எடுத்துகிட்டு தேவைப்பட்டவங்களுக்கு சர்க்கரை ஏலக்காய் போட்டு கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா அப்படி மசிக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. நான் அதை இன்னும் மசிக்கலை. 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய். காரம் நிறைய போடக்கூடாது, ரொம்ப மைல்டாக தான் இருக்கணும். ஒரு பிடி கருவேப்பிலை, அவ்வளோதான். ஒரு ஃபுல் தேங்காயை வந்து 1ஆம் பால் 2ஆம் பால் ரெண்டையும் சேர்த்து எடுத்து கலந்து வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன். வெங்காயம், பட்டை, லவங்கம் தாளிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு மாத்திரம் கொஞ்சம் போல் எண்ணெய் விடுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 துண்டு பட்டை, லவங்கத்தில் இந்த மொட்டை கிள்ளிட்டு போடுங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப வந்து குருமா மாதிரி நெடி அடிச்சிடும். அது 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு தேவையில்லை, பிடிக்காதுன்னா விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவேப்பிலையும் பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாய். காரம் ரொம்ப மைல்டாக இருக்கணும், காரம் ஜாஸ்தி போடாதீங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 வெங்காயத்தை போட்டுக்கிறேன். இதில் உருளைக்கிழங்கு சும்மா இந்த மாதிரி ரஃப்பாக வதக்கி மசிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் தெரியட்டும். வெங்காயம் வதங்கிட்டு போதும். இதுக்கு மேலே வெங்காயம் வதங்கினா கலர் மாறிடும். இதோட இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தேங்காய் பாலை ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது. கொதிச்சு அந்த சூட்டில் வந்து உப்பு போட்டிங்கன்னா தேங்காய் பால் தெரிஞ்சிடாங்க. இந்த உருளைக்கிழங்கு போட்டு வதக்கும் போதே வந்து மொத்த ஸ்டூவுக்கும் தேவையான உப்பை சேர்த்துடுங்க. உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே எடுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் பால் அதில் சேர்த்துருங்க. தேங்காய் பால் ஜஸ்ட்டு சூடு தான் ஏறணுமே தவிர கொதிக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு வேக வைக்கிற நேரம் தான், நிமிஷமாக முடிச்சிடுவோம்லாம். இது கொதிக்கிறதுக்கு வாசனை போடணும், பச்சை வாசனை போனதெல்லாம் எந்த வேலையும் கிடையாது. ரொம்ப குயிக்காக பண்ணலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வேக வைக்கிற வேலையெல்லாம் சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. உருளைக்கிழங்கே இல்லாமல் வெறுனே வெங்காயமும் ஒரு தக்காளி போட்டு கூட இதை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப அவசரமாக பண்ணணும், உருளைக்கிழங்கு இல்லாமல் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். சூடு ஏறிடுச்சு, நான் நிறுத்திட்டேன். இதுக்கு மேலே 1 நிமிஷம் கூட வச்சிங்கன்னு சொன்னால் கொதிக்கவே கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். ஒரு 3 to 4 மினிட்ஸில் உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தா ரெடி ஆகிடும் இந்த ஸ்டூ. சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.